ஆதாமியவனுடைய தப்ப மன்னிக்காத உங்க தேவன் 2500 கோடி மக்களுடைய பாவத்தையும் தப்பையும் எப்படி மன்னிப்பாருன்னு கேள்வி கேட்டிருந்தாங்க. ரொம்ப ஞானமான கேள்விதான். ஆனா இதுக்கான ஆன்சர் ரொம்ப சிம்பிள். தேவன் ஆதாமியவருடைய பாவத்தை மன்னிக்கலன்னு யாரு சொன்னா? தேவன் மன்னிச்சாங்க. அதனாலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் உயிரோட இருக்கிறோம். இது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். உங்க பிள்ளைகிட்ட எது நல்லது எது தப்புன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டீங்க. தேவையான எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க. உதாரணத்துக்கு நெருப்பை தொடாத பாது தொட்டா சுற்றும், அதனுடைய வலியும் வேதனையும் அதிகமா இருக்கும். அதனால நீ அதை விட்டு தள்ளியே இரு அப்படிங்கிற ஆலோசனையே கொடுக்குறீங்க. ஆனா உங்க பிள்ளை நீங்க சொன்னதை கேட்காம நெருப்புல கை வச்சிருக்கு. இப்போ அந்த பிள்ளைய நீங்க மன்னிக்காம இருப்பீங்களா? பரலோக தேவன் உங்களை என்னையும் படைத்தவர் எப்படி நீங்க செஞ்ச தப்புக்காக மன்னிக்காம இருப்பாரு? உங்களை அழைக்கணும்னு நினைப்பாரு? நிச்சயமா மாட்டாருல்ல. இப்போ நீங்க உங்க பிள்ளைய மன்னிச்சிட்டீங்க. நீங்க மன்னிச்சிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக சொட்ட நெருப்பு அதனுடைய வலிய பிள்ளைக்கு கொடுக்காம இருக்குமா? நிச்சயமா சொன்னாங்க. அதை மீறி அவங்க செஞ்சாங்க. அதனுடைய விளைவை இன்னைக்கு நீங்களும் நான் அனுபவிக்க